சொல்லுங்க ரெனிஃபண்ணா. .38 சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களும் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஆனால் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கா? என்னாச்சு? அந்த ஜோசப் பண்ணி வச்ச பிரச்சனை. காலையில் திவாரி சார் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாரு. சரி, சாயந்தரம் நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். நோ வே. அதாவது நான் ரீத்துவை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஓ சாரி, இன்னைக்கு நான் மறந்தே போயிட்டேன். முதல்ல உன் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. கேதர், நான் சொல்றது உனக்கு கேக்குதா? அனிஃபு, நான் திருப்பி கூப்பிடுறேன். என்ன ஆச்சுமா? டிராஃப்ட்டுக்கு உண்டான பணம் கிடைச்சதா? இப்போ கிடைச்சதுமா. நான் இப்போ பென்ஷன் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். இங்கே இப்போ ஹசினாவும் குழந்தைங்களும் வந்திருக்காங்க. நல்லா இருக்கியா? இப்போ எங்கே இருக்க? எங்களை நீ சீக்கிரம் வர சொன்ன. நாங்கள் வந்துட்டோம், நீ எங்கே போன? நான் சீக்கிரமா வந்துடுறேன்க்கா. மேடம், ஒரு கம்ப்ளைண்ட். ராம் சார் மேலே யாரோ குப்பையை கொட்டியிருக்காங்க. என்ன? நாங்கள் ஒன்றும் செய்யலையே. கொஞ்சம் கீழே வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் தான் சொல்கிறோம்ல இல்லைன்னு. நீங்கள் கீழே வாங்க ப்ளீஸ். சரி, இப்போ வரேன். ஹலோ. ஹலோ தாத்தா, எங்க இருக்கீங்க? வெளியே வந்துட்டீங்களா? நான் இப்போ ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கேன்ப்பா. எதுக்கு அங்க போனீங்க? வழி தெரியலையா? இல்லை கண்ணா, எனக்கு தெரியும். நான் நேரா அட்ரஸ் இருக்கிற பேப்பர் கையில இருக்கா? இருக்கு கண்ணா. நான் நேரா பஸ்ல ஏறி. பஸ் இல்ல தாத்தா, லோக்கல் ட்ரெயின். ஃபிளாட் ஸ்டேஷனோட பக்கத்துல தான் இருக்கு. சரிப்பா. தாத்தா, அந்த பத்ரகாளி திரும்ப வரா? நான் திரும்ப கூப்பிடுறேன். ஹலோ, நான் எம்பரர் ஸ்டுடியோ ஃப்ரண்ட்டில் தானே இருக்கேன். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. கார்த்தி, சாரிடா, அவங்க ஸ்டுடியோ பேரை மாற்றி சொல்லிட்டாங்கடா. இன்னைக்கு எம்பரர் ஸ்டுடியோ க்ளோஸுப்பா. மேனேஜர் இப்போ தான் கூப்பிட்டு சொன்னான். ஓ, இப்போ நான் என்ன செய்ய? நீ சீக்கிரமாக லிபர்ட்டி ஸ்டுடியோக்கு போ. அது இல்லைடா. பரவாயில்லடா, இது நம்ம தேவைக்கு தானே.
ம். ஜோசப், நீ எங்கேயா இருக்க? நான் இப்போ ஒரு ஏடிஎம் கவுண்டரில் இருக்கேன் சார். என்னைக்கு தான் உன் கலெக்ஷன் ஒரு முடிவுக்கு வரும்? சார் அது வந்து ஒய்ஃப் ப்ரெக்னன்ட் சார். இன்னைக்கு ஊருக்கு போகணும். நீ சீக்கிரமா சிஎஸ்சி சிசிடிவி ரூமுக்கு வா. சார் இந்த ஆளுக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஹலோ, நான் தான். தெரியுது, சொல்லு. இங்க பாருங்க, மருந்து சாப்பிட்டீங்களா? என்னது மருந்தா? கஷ்டம். அல்சல். உடனே மெடிக்கல் ஷாப்க்கு போகணும். சரி, ஓகே.